வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்துன்னா என்னோடய ஃபேவரட் ஐட்டங்க. இன்றைக்கி நானும் அவர் மட்டும்தான் இருந்தோம். கேட்டதுக்கு உனக்கு என்ன பிடிக்குமோ அதை சமை அப்படின்ட்டாரு. அதனால் இன்றைக்கி வந்து நான் எனக்கு பிடிச்சதை, அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா வந்து எனக்கு ஆசைப்பட்டு செஞ்சு கொடுத்ததை வந்து இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சமைச்சு ஷேர் பண்ணி காட்ட போகிறேங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க. எனக்கு வந்து உப்பு பயிறு, பச்சை பயிறு இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிட்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுதான் நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சை பயிறு எடுத்துருக்குறேங்க. பச்சை பயிரை வந்து நல்லா வானலியில் வந்து நல்லா வனம் வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். இந்த பச்சை பயிரை வறுக்கிறப்பவே உங்களுக்கு அதை சாப்பிடணுன்னு பசி தூண்டுங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் இதுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க. இப்போ வந்து பச்சை பயிரை வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம அதை வந்து 2-3 தடவை தண்ணி விட்டு கழிஞ்சிட்டு நம்ம வந்து குக்கரில் சேர்த்திடலாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ்ஷு தான், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இப்போ வந்து குக்கரில் வந்து சேர்த்தியாச்சுங்க. இதோடவே நாம் வந்து இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து ஒரு சின்ன கப்பில் 1 கப் பச்சை பயிர் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 3 மடங்கு தண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ வந்து இதோடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இதில் வந்து நாம் வந்து விளக்கெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் பருப்பு நல்லா குழஞ்சி எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரும், நல்லா மணமாகவும் இருக்குங்க. அப்புறம் விளக்கெண்ணெய் உடம்புக்கும் நல்லது. இப்போ இதோட வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகா, 3 பூண்டு, ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இதோடவே பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து ஒரு 5-6 விசில் வந்து விடலாங்க. ஏன்னா பருப்பு வறுத்துருக்கிறதுனால வந்து ஒரு 6 விசில் விட்டால் தான் பருப்பு வந்து நல்லா குழைய வேகும். இதை வந்து இப்போ வந்து மூடி போட்டு நம்ம மூடிடலாம். இதோடவே பார்த்திங்கன்னா ஜீரகம் கொஞ்சம் போட்டு நம்ம வந்து மூடி ஒரு 5 விசில் போட விடலாங்க. இப்போ இது பாட்டுக்கு கேட்கட்டும். அடுத்தது வந்து வெண்டைக்காய் பொடித்துவல் வந்து செஞ்சிடலாங்க. நீங்கள் வெண்டைக்காய் நார்மலாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்குறேங்க. இது எல்லாம் எண்ணெய் விடாமல் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. அரிசி நல்லா வந்து வறுபட்டு பொரிஞ்சு வரணுங்க. பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. பொட்டுக்கடலை வந்து ஆல்ரெடி வறுத்த கடலை தான், அதனால இதெல்லாம் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துட்டு கடைசியாக பொட்டுக்கடலையும் விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 4-5 போல் முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஆற வச்சு நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த வறுக்கிறதுக்கு இதை வறுத்து பொடி பண்ணி நீங்கள் அதை மேலால் வெண்டைக்காயில் தூறப்போ அதோட ஸ்மெல்லு, டேஸ்ட்டு எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ அதை ஆற விட்டுறலாம். இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வர்ற அளவுக்கு வந்து நம்ம நல்லா வந்து வதக்கணுங்க. இப்போ வெங்காயத்தை ஓரளவுக்கு வதக்கிட்டு நம்ம வந்து வெண்டைக்காயை சேர்த்தி ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெண்டைக்காய் வந்து நல்லா வறுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த வளவளப்பெல்லாம் போய் கொஞ்சம் உதிரியாக இருக்கிற அளவுக்கு வந்து ஸ்டேஜில் வந்து வளர்க்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா வெண்டைக்காயில் இப்போ உப்பு சேர்த்திங்கன்னா அந்த வளவளப்பு வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக போகாது. அதனால் அந்த வளவளப்பெல்லாம் போய் தனித்தனியாக வெண்டைக்காய் வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ அது வந்து ஆறிடுச்சு. நம்ம வந்து 1க்கு 2 மிக்சியில் வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ரவை பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாங்க. இப்போ வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கி ஓரளவுக்கு தனித்தனியாக அந்த பிசுக்கு பதமெல்லாம் போய் கொஞ்சம் ஒரு அளவுக்கு உதிரியாக வந்துருக்குது. இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வந்து வெண்டைக்காயை வந்து வதக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் நம்ம ஒரு பொருளாக சேர்க்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நாம் வந்து இதெல்லாம் கலந்து விட்டுட்டு இதோடவே நாம் வந்து உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்காமல அந்த பொடியையும் மேலால் தூவி விட்டுறலாங்க. இப்போ வந்து நான் இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் உப்பு சேர்த்துருக்குறேன். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தாட்டி ஒரு 2 நிமிஷம் போல் கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு இந்த தூளெல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பொடியை சேர்த்துக்கணும். இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அந்த ஜூஸ் விட்டுருக்கேன். ஏன்னா இந்த புளிப்பு சுவையோடு சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ அந்த பொடியையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடலாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலான வெண்டைக்காய் பொரியலுங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் துருவி அதையும் நான் சேர்த்துருக்குறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் கலந்து விடலாம்.
கலந்து விட்டுட்டோம்னா உங்களுக்கு வெண்டைக்காய் பொடித்தூவல் வந்து ரெடி ஆயிருந்துச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த பச்சை பயிரோட இந்த வெண்டைக்காய் பொடித்தூவல் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா காரமாக, அதுவும் இல்லாமல் லைட்டாக புளிப்பு சுவையோட பச்சை பயிர் வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கிறதுக்கு இதோட வச்சு சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்தது வந்து நான் என்ன செய்கிறேன்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாங்கள் வந்து வீட்டில் கீரை சேர்த்துக்குவோம். அதனால் இன்றைக்கி நான் வந்து முருங்கைக்கீரை எடுத்துருக்குறேங்க. அதனால் கொஞ்சமாக முருங்கைக்கீரை பொரியலும் பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதோட வந்து வெள்ளை உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு, 4-5 வரமிளகா, உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வரமிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 வரமிளகா வந்து 1க்கு 2 கிள்ளி சேர்த்துருக்குறேன். இதோட வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை இதோட சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்கீரை வந்து உங்களுக்கே தெரியும் எவ்வளோ உடம்புக்கு நல்லது அப்படின்னு. அதை வந்து எப்படியோ வாரத்தில் ஒரு 2 நாளாச்சும் உடம்புல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து நான் க்ளீன் பண்ணி எல்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து லேட் ஆகுங்க. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி தெளித்து மூடி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாங்க. ஆல்ரெடி ரசம் வந்து பார்த்திங்கன்னா நான் தக்காளி ரசம் தான் வச்சுருக்கேன். இதை வந்து பருப்பு கடைசல் தண்ணியும் ஊற்றி நான் கலந்து சேர்த்து வச்சுருக்குறேங்க. அதை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி முதல்ல வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலால் வந்து தேங்காய் துருவல் தூவி பொரியலை வந்து இறக்கிடலாங்க. இப்போ வெண்டைக்காய் பொடித்தூவலும் ரெடி ஆயிடுச்சுங்க. முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து பருப்பு வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வெந்து விசில் அடங்கியிருக்கோம். நம்ம வந்து இப்போ வந்து அதை வந்து தாளித்து இறக்கிடலாம். இப்போ முருங்கைக்கீரை பொரியல் எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள் விசில் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்து இந்த பருப்பில் இருக்கிற தண்ணியை நம்ம வடித்து எடுத்துட்டு இதை வந்து உப்பு சேர்த்து நல்லா மசிச்சு விட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள் பருப்பு வந்து நல்லா வந்து வெந்திருக்குது, குழைய வெந்திருக்குது. அது இல்லாமல் நம்ம வறுத்து வேக வச்சாங்காட்டி அதோட மனமும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதோட வந்து இந்த பச்சை பயிருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து மசிச்சு கடைஞ்சிக்கலாங்க. கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இதை வந்து தேங்காய் எண்ணெயில் தாளித்தோம்னோ இல்லை நெய்யில் தாளித்தாவோ அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்திட்டு 2 வரமிளகா சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரப்போ சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் பார்த்திங்களா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வேகிறப்பவே சின்ன வெங்காயம் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து 1க்கு 2 வதக்கினோம்னா அந்த பருப்போடு இது வந்து க்ரன்ச்சியாக கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால் ஒரு அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை இதோட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பருப்பு வந்து நம்ம குக்கரில் வேக வச்சோங்கிறங்காட்டி எப்போவுமே வந்து குக்கரில் வேக வச்சு எடுக்கிறப்போ ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சா அது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ இதோட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டுங்க. மீதி இருக்கிற பருப்பு தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, என்னோடய ஃபேவரட் ஃபுட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பச்சைப்பயிறு, ரசம், முருங்கைக்கீரை பொரியல், வெண்டைக்காய் பொடித்தூவலுங்க. இதுதாங்க என்னோடய இதோட வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து அப்பளமோ வடகமோ பொரித்து சாப்பிட்டுக்கலாம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழையை தூவி நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக இன்றைக்கி நான் வந்து செஞ்சுருக்குறேங்க. அது நானும் அவரும் மட்டும் இருக்கிறாங்காட்டி, பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, 2 பேர் தான் இருக்கிறோம் அப்படின்றங்காட்டி நான் இவ்வளோ சிம்பிளாக செஞ்சுருக்குறேங்க. இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி ரசம் வந்து நான் ஆல்ரெடி முதலே போட்டிருக்கிறேன். வெண்டைக்காய் பொடித்தூவலும் ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை பொரியல் இதோட வந்து நான் தயிர் வச்சுருக்கிறேங்க. எப்போவுமே நான் பச்சை பயிர் சாப்பிட்றப்போ அதோட சேர்த்து தயிர் சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து கண்டிப்பாக பச்சை பயிர் செய்கிற அன்றைக்கி தயிர் எடுத்து வச்சுருவேங்க. இவ்வளோதாங்க இன்றைக்கி எங்களோட லன்ச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இது மாதிரி ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.